இப்போ நம்ம பிரசன்னம் வந்து இவங்களுக்கு பார்த்துடலாம். பெயர் வந்து தாட்சாயினி, பெண்ணு, வயது 54, சொந்த வீடு எப்போ அமையும் அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. அதுக்கான பதிலை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம பிரசன்னம் பார்க்க போகிற நபர் தாட்சாயினி அப்படின்ற நபருக்காக நம்ம பிரசன்னம் பார்க்க போகிறோம். அவங்க பெண், வயது 54 வயது. கேள்வி, சொந்த வீடு எப்போது அமையும் அப்படின்றத கேள்வி. அதுக்காக நம்ம இறையருள் குருவரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம சோழி பிரசனத்தை போடலாம். ஓகே, நம்ம தாட்சாயினி அப்படின்றவங்களுக்கு சோழி பிரசனத்தை கணிச்சும் போது நமக்கு இங்கே சோழி அப்படின்றது வந்து மீனராசியில் விழுந்திருக்குதுங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், மீனராசியில் சோழி விழுந்திருக்குது. அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழி லக்னத்திலே வந்து ராகு அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குதுங்க. இது நம்ம முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணியே சொல்லி ஆகணும். சோழி லக்னத்தில் ராகு, கேது, அதுக்கடுத்து வந்து மாந்தி, நீசமான கிரகங்கள், வக்கரமான கிரகங்கள், இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தாலே ஜாதகருடைய கேள்வி ரொம்ப எளிமையாக அவருக்கு பலன் கொடுக்காது. அந்த சம்பவம் வந்து கொஞ்சம் கடினத்தின் பெயரில் தான் நடக்கும் அப்படின்றது அதுக்கான பதில். இப்போ சோழி லக்னத்தில் ராகு விழுந்திருக்குது. சோழி லக்னத்தை எதனா கிரகம் பார்வை செலுத்துதான்னா 7லேருந்து எந்த கிரகமும் பார்வை இல்லை. கேதுக்கு பார்வையில் அதை விட்டுடலாம். சோழி லக்னத்தில் ராகு, மற்றபடி சனி பார்வை வராது, குரு பார்வை வராது, செவ்வாயுடைய பார்வையும் நமக்கு வராது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கடுத்து 4வது ஸ்தானத்தையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். 4வது ஸ்தானத்தில் மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குதுங்க. ஏன்னா அவங்க வீடு சார்ந்த விஷயத்தை பற்றி கேட்குறதால 4வது ஸ்தானத்தையும் கொஞ்சம் ஆய்வு ஆராய்ச்சி பண்ணுறது ஒரு விஷயம். 4ல் மாந்தி இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து முதல்ல இவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த பலம் இருக்குதா? இந்த கேள்வி கேட்ட நபருடைய பலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது சோழி லக்னாதிபதி. அப்போ சோழி லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வக்கரமாக இருக்கார். குரு வக்கரத்துக்கு, அதாவது லக்னத்துக்கு 3வது ஸ்தானத்தில் இருக்கார், வக்கரமாக இருக்கார். அப்படின்றதால முதல்ல வந்து இவருக்கே, இந்த கேள்வி கேட்ட இந்த நபருக்கே அதுக்கு தகுந்த பொருளாதாரமோ இல்லை ஃபினான்ஷியல் சார்ந்த வகையில் வந்து பெரிய அளவுக்கு போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா லக்னாதிபதின்ற கிரகம் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சுன்னா இவர் கையில் அந்த பொருளாதாரம் இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட்டிவாக அதை செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இந்த அமைப்பில் சோழி லக்னத்தில் ராகு இருக்கிறதும்